காதல் தோல்வி காரணமா துபாய்க்கு போயிட்டு சில வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு திரும்புறாரு ஹீரோவான ரிஷிகாந்த். அவர் சொந்த ஊருக்கு திரும்புற அதே நாளே பாத்தீங்கன்னா அவருக்கு கல்யாண ஏற்பாடுகளையும் பண்றாங்க. அதே சமயம் மணப்பெண் அனிஸ்மா கல்யாணத்தன்னைக்கே காதலன் கூட ஓடி போறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஆனாலும் தடைகள் எல்லாத்தையும் மீறி இவங்களோட கல்யாணம் நடந்துருது. கல்யாணம் முடிஞ்சிட்டா அடுத்து வர்றது என்ன? முத ராத்திரி தானே. மணமக்கள் 2 பேரும் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா? ஹீரோவோட காதல் தோல்வி ஹீரோயினுக்கு தெரிஞ்சுச்சா? காதலன் கூட மணமகள் ஓடி போனாங்களா? சொந்தங்கள் கூடியிருக்க அந்த கல்யாண வீட்டுல வேற என்னென்ன அலப்பறைகள்லாம் நடந்துச்சு? இதுதாங்க ராஜா கருப்பசாமி இயக்கி இருக்க முத ராத்திரி படத்தோட கதை. மணப்பெண்ணோட காதலனா இயக்குனரே நடிச்சிருக்காரு. தலைப்பை படிச்சுட்டு வேற மாதிரி கதை அப்படின்ட்டுலாம் நினைச்சிடாதீங்க. இது தூத்துக்குடி மாவட்ட கிராமத்து பின்னணியில நடக்கிற பக்காவான காதல் கலந்த கலகலப்பான குடும்ப கதைன்னு சொல்லலாம். காலையில கல்யாண வீட்டுல கதை ஆரம்பிச்சு முத ராத்திரியில கதை விரிவடைஞ்சு மறுநாள் காலையில கதையே முடிஞ்சிடுது. ஒரு கிராமத்து கல்யாண வீடு எப்படி இருக்கும்? சொந்தங்கள் ஒரே இடத்துல கூடும்போது என்னென்ன சந்தோஷங்கள், பஞ்சாயத்துக்கள், எப்படியெல்லாம் ஈகோ சண்டைகள் கிளம்புன்ட்டு சினிமாத்தனமே இல்லாம ரொம்பவே இயல்பா படத்தை தொடங்கி இருக்காரு இயக்குனர். ஹீரோவுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை, ஹீரோயினுக்கு ஓடி போற மனநிலை அப்படின்னு சொன்ன உடனே படம் இன்னுமே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவா நடிச்சிருக்க ரிஷிகாந்த் வேண்டா வெறுப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சு வேற மனநிலையில முதராத்திரி ரூமுக்குள்ளேயும் போறாரு. அங்க ஹீரோயின் வேற மனநிலையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களையும் செய்யறாரு. அவங்களுக்கு உதவியும் பண்றாரு. ஹீரோயிசம் பில்டப்லாம் இல்லாம ஒரு இயல்பான இளைஞனா பல இடங்கள்ல ரசிக்க வச்சிருக்காரு ஹீரோ. குறிப்பா முதராத்திரி அன்னைக்கு ஹீரோயின் ஓடி போக நினைக்க அவங்க முகம் மாறுறது, தவிக்கிறது, பொங்குறதுன்ட்டு ஹீரோ சூப்பராவே நடிச்சிருக்காரு. இடைவேளைக்கு அப்புறம் அவரோட கேரக்டர் பேச்சுலலாம் நிறைய மாற்றங்களும் வருது. சில சீன்கள்ல இன்னுமே ஸ்கோர் பண்ணி இருக்காரு. நீங்க படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். சிறை, யூத் போன்ற படங்கள்ல நடிச்ச அனிஸ்மா அனில்குமார் இந்த படத்திலையும் நடிப்புல மிரட்டி இருக்காங்க. காதலன் தன்னை கூட்டிட்டு போவான் அப்படின்ட்டு நினைச்சு தவிக்கிறது, முதல் ராத்திரியில ஓடி போக முயற்சி பண்றது, அடுத்து நடக்கிற சில விஷயங்கள்னு படம் முழுக்க சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லயே கைத்தட்டலா வாங்கிட்டாங்க ஹீரோயின். அவங்களோட முகபாவனை, வேகமா பேசுற மேனரிசம், கோபம்ட்டு எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல மாப்பிள்ளைய அவங்க ப்ரோ அப்படின்னு கூப்பிட தியேட்டரே அதிருதுங்க. மணப்பெண்ணா அவங்க தவிக்கிறது, காதலன் கூட போன்ல சண்டை போடுறதெல்லாம் கியூட்டா இருக்கு. கிளைமேக்ஸ்லயும் பல பெண்களோட குரலா நல்ல நல்ல வசனங்களை பேசி இருக்காங்க. தமிழ் சினிமாவுல இந்த வருஷத்துக்கான சிறந்த ஹீரோயின் விருது பட்டியல்ல அனிஸ்மா பெயரையும் சேர்க்கலாம். அந்த அளவுக்கு நடிப்புல மிரட்டி இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட கிராமத்துல கதை நடக்குது. கல்யாணம் அப்படின்னா 2 வீட்டு தரப்புல ஏகப்பட்ட உறவினர்கள் கூடியிருப்பாங்கல்ல, அத கதைக்கு அழகா பயன்படுத்தி இருக்காரு இயக்குனர். ஹீரோவோட மாமாவா வர்ற அப்துல்லி, ஹீரோயின் உறவினரா வர்ற பகவதி பெருமாள், ஹீரோவோட அப்பா வெங்கடேஷ், ஹீரோயினோட அம்மா செல்லி, ஹீரோவோட அம்மா, அக்கா, உறவினர்கள்னு பலரும் நம்ம குடும்பங்கள்ல பாக்குற உறவு பெண்களை போல அவ்வளவு இயல்பா நடிச்சிருக்காங்க. வம்பு இழுக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க, சண்டை போடுறாங்க. குறிப்பா அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட கிண்டல், சண்டை சீன்கள்லாம் படத்துக்கு அவ்வளவு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நம்ம வீடுகள்ல நடந்த கல்யாணம், விசேஷ நிகழ்ச்சிகள், உறவினர்கள்லாம் நம்ம ஞாபகத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. முதராத்திரி நடக்கிற ரூமுக்கு வெளியே அவங்கெல்லாம் படுத்துக்கிட்டு அடிக்கிற லூட்டி, பேசுற வசனம், ஒரு கட்டத்துல குடும்பத்துல சண்டை வரும்போது நடந்துக்கிற விதம், வார்த்தை போர்கள்லாம் ரொம்பவே ரசிக்க வச்சிருக்கு. அதே சமயம் குடும்பத்துக்காக தங்களோட கனவை, வேலையை விட்டு கொடுத்துட்டு கல்யாணம், குழந்தைகள்னு வாழ்ந்துட்டு இருக்க அந்த பெண்கள் பேசுற டைலாக்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணவும் வச்சிருக்கு. அதை கேட்டு கடந்த காலத்தை நினைச்சு பல பெண்கள் கண் கலங்குவாங்க, அது நிச்சயம். ஹீரோவோட மாமாவா வர்ற அப்துல்லி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் காமெடி பண்ணி கதையை விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. பூசாரியா வர்ற சேத்தன் கேரக்டரும் வித்தியாசமாவே இருக்கு. இயக்குனரே ஹீரோயினோட காதலனாவும் நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டர் ரொம்பவே சுவாரஸ்யம்.
கையில காசு இல்லாம மணப்பெண்ணை தேடி போறது, இடையில அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், வெகுளியா நடந்துகிட்டு வாங்குற அடி, கடைசியில ஒரு முடிவு எடுக்கிறதுன்ட்டு படத்தை கலகலப்பாக்கி பல இடங்கள்ல சிரிக்கவும் வச்சிருக்காரு. கல்யாண மண்டபம், கிராமம், மணமகன் வீட்டுல அதிக சீன் நடக்குது. அத ரொம்பவே இயல்பா காட்டி இருக்காரு ஒளிப்பதிவாளர் சுரேந்திரன். பரத் சங்கரோட இசையும் காட்சிகளை வேகப்படுத்தி இருக்கு. அந்த கல்யாண மண்டப பாடல் மட்டும் ஓகே. முதல் பாதியில, ரெண்டாம் பாதியில சில சீன்கள்லாம் ரொம்பவே இழுக்கிற மாதிரி இருக்கு. அந்த நெல்லை வட்டார மொழி சிலருக்கு புரியாம இருக்கலாம். பெண்கள் சண்டைய கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இடைவேளைக்கு அப்புறம் சேத்தன் சம்பந்தப்பட்ட சீன்கள்லயும் கொஞ்சம் கத்தரி போட்டிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சில குறைகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட கே பாக்யராஜ் பாணியில திரைக்கதை டச்சிங்னே சொல்லலாம். அத அவரோட ஸ்டைலுக்கு இன்னும் டீப்பா கொண்டு போகாம இரட்டை அர்த்தம், விரசம் இல்லாம கிராமம், உறவு, நண்பர்களோட பின்னணியில சொல்லி இருக்காரு ராஜா கருப்பசாமி. ஒரு ஃப்ரெஷ்ஷான இயல்பான கிராமத்து கதை, வேகமான திரைக்கதை, புதுமுகங்கள் அதிகமா நடிச்சிருக்கிறது படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இளைஞர்கள், பெண்கள்னு எல்லா தரப்புமே ரசிக்கிற மாதிரியான கதை. சீன்கள் மொத ராத்திரிய அவங்க மொத ராத்திரி மாதிரி மறக்க முடியாம செஞ்சிடும். சரி, மணமகளுக்கு மொத ராத்திரி நடந்துச்சா அப்படின்னு தானே கேக்குறீங்க. அது சஸ்பென்ஸ். படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத ராத்திரி கிராமத்துல நடந்த உறவுக்காரங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த உணர்வு தான் கொடுத்துச்சு இந்த படம்.